ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சூப்பரான ஒரு சோப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் முகத்தில் இருக்க பருவு, கரும்புள்ளி, தழும்பு எல்லாமே மறைஞ்சிரும். முகம் நல்ல பிரைட்டாக பளிச்சுன்னு உடனே வெள்ளையாகும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பு செய்ய பிடிக்காதவங்க அப்படியே இந்த இயற்கையான கலவையை அரைச்சி ஐஸ் க்யூப்லேயோ இல்லைன்னா ஒரு டப்பாலையோ ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதே மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து இது கூட நலுங்கு மாவு இல்லைன்னா கடலை மாவு சேர்த்து குளிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு துண்டு உருளைக்கிழங்க கழுவிட்டு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு துண்டு பீட்ரூட் இதே மாதிரி கழுவிட்டு தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு கேரட்டு, ரொம்ப தேவையில்லை, எல்லாம் ஒரு துண்டு இருந்தாலே போதும். அதையும் இதே மாதிரி சீவி வச்சுக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் இது மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு சோற்றுக்கற்றாழை எடுத்துங்க. சைடில் இருக்க முள்பகுதியை நீக்கிடுங்க. அதோட சதைப்பகுதியை ஒரு தடவை தண்ணீரில் அலசிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நாம் இதில் சேர்த்துருக்கிறதே தண்ணி பதம் மாதிரி நல்லா வந்துடும். அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நாம் தண்ணியாக சேர்த்துருந்தோன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதுக்காக தான் சோப்பு அந்த அளவுக்கு நல்லா வராது. இப்போ இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே நான் ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். நாம் இதில் சேர்த்துருக்கிற ஒரு பொருளுமே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, பாதுகாப்பானது, எந்த அலர்ஜியையும் தராது. தைரியமாக யூஸ் பண்ணலாம். நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவையை அப்படியே ஒரு சல்லடை துணியில் நான் வடிகட்டிக்கிறேன். சல்லடையாக இருந்தாலும் பரவாயில்ல, வடிகட்டிக்கங்க. ஏன்னா நம்ம இப்படியே கட்டியாக சேர்த்தோன்னா நாம் சோப்பு செய்யும்போது அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு செட் ஆகாது. இப்போ இந்த சீசனும் அப்படியே காயறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி சாராக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். சோப்பு வேணாங்கிறவங்க வடிகட்டாமல் அப்படியே திக்காகவே வச்சுக்கலாம். சோப்பு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சாராக எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு தோல் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆரஞ்சு தோல் பவுடர் இல்லைன்னா ஆரஞ்சு தோலை ஒரு துண்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட நான் ஒரு ஸ்பூன் முல்தானிமட்டி பவுடர் சேர்க்குறேன். அது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இது கூட நான் அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் நம்ம சருமத்துக்கு எப்போவுமே ரொம்பவே நல்லது. உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா குளிக்கிற மஞ்சள் எந்த மஞ்சள் இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, ரொம்பவே புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது, சரும துவாரங்களை எல்லாம் சரி செய்யக்கூடியது. அதை நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை பாதாம் ஆயில், எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் அரை மூடி எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறேன். எலுமிச்சை சாறு அவசியம் எடுத்துங்க. இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. சருமத்தில் இருக்க அந்த கருந்திட்டுகளை எல்லாம் நீக்கி சருமத்தை உடனே நல்ல பொலிவாக இருக்கிற மாதிரி செய்யும். சருமம் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையமெல்லாம் மறைஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இது உண்மையிலே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. உங்களுக்கு சோப்பு வேணான்னா பரவாயில்ல, அப்படியே நீங்கள் இப்படியே ஏதாவது ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பியர் சோப்பு எடுத்துக்கிறேன். பியர் சோப்பு 75 கிராம். நீங்கள் சோப்பு பேஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கிளிசரின் சோப்பு பேஸ் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு 75 கிராம் இதே மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்றைக்கி ஒரு பியர்ஸை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். வேறு எந்த சோப்புலையும் சோப்பு செய்ய முடியாது. அதாவது பியர்ஸில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா சோப்பு பேஸில் செய்யலாம். வேறு எதுலேயும் சோப்பு அந்தளவுக்கு செய்ய வராது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு அந்த தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறம் நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பியர்ஸை அது மேலே வச்சுருங்க. சீக்கிரம் உருகிரும். எந்த கலர் பியர் சோப்பு வேணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் கூட இல்லை, இங்கே பாருங்கள் சோப்பு நல்லா உருகிருச்சு. உருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லைன்னா கரண்டியை வச்சு ஒரு தடவை மேலே படிஞ்சிருக்க அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. சோப்பு பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி தான் செய்யணும். சோப்பு செய்கிறதுக்கு அளவு ரொம்பவே முக்கியம். இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக 3/4 டம்ளர் இருக்குது. இதை நான் அளந்ததில் பியர்ஸ் உருகினதுக்கப்புறம் 3/4 டம்ளர் இருக்குது. நல்லா நான் அளந்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அதே 3/4 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக அளந்துக்கங்க. ரொம்ப கூட போனாலும் சோப்பு கொல கொலன்னு இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட சோப்பு நல்லாயிருக்கும். ஆனால் கூட போயிட்டுனா சோப்பு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, வராது. இங்கே பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஊற்றுனதுக்கப்புறம் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி வைக்காதீங்க. உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான தண்ணி இருக்குல்ல இதிலையே நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சூடாக இருக்கட்டும், ஆனால் ஸ்டவ்வு ஆஃபில் இருக்கட்டும். இப்போ நல்லா ஒன்றா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி இதை தொட்டு பார்த்தா சுடாது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரீசரில் வைக்கும்போது சூடோடு வைக்கலாமான்னு. இது பொதுவாகவே நாம் அந்த கலவையை ஊற்றும் போதே சூடு ஆறிடும். உங்ககிட்ட பேப்பர் கப்பு இல்லைன்னா ஐஸ்கிரீம் டப்பா இது மாதிரி சோப்பு மோல்டு எது இருந்தாலும் ஓகே. அதில் லைட்டாக உள்ள வாசலின் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில் எது இருக்கோ அதை உள்ள லேசாக தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா சோப்பு எடுக்கும்போது ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக தான் அதை தடவுறது. இப்போ நான் ஃபுல்லாக 2 சோப்பை அப்படியே ஊற்றியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில் அப்படியே ஃபேனில் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியும் வைக்கலாம். இது நான் அந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கெல்லாம் அரைச்சோல்ல அது அப்படியே இதே மெத்தடு தான். சோப்பு சேர்க்காமல் வடிகட்டாமல் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள் கட்டியாக இருக்குது. இதை நான் ஐஸ் ட்ரேயில் ஊற்ற போகிறேன். இதையும் அதே மாதிரி நான் ஃப்ரீசரில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சோப்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வாசலின் ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணால் தான் இந்த மாதிரி சோப்பை எடுத்தோன்னா டக்குன்னு வரும். அதுக்காக தான். எப்போவுமே சோப்பு உடனே இந்த மாதிரி அமுங்குற மாதிரி இருக்கும், ஆனால் கரையாது. நாம் தப்பாக சோப்பு செஞ்சால் மட்டும்தான் கரையும். அளவுக்கு அதிகமாக இயற்கையான பொருட்களை நிறைய ஊற்றி செஞ்சோன்னா கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கும். சரிசமமாக நீங்கள் எப்போவுமே ஊற்றுனீங்கன்னா சோப்பு நல்லா இருக்கும், கரையாது. இங்கே பாருங்கள், அமுங்குமே தவிர கரைஞ்செல்லாம் போகாது. நிறைய பேர் அப்படியே தண்ணியாகவே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. உண்மையிலே சோப்பு சூப்பராக வந்திருக்கு. இதை இப்படியே ஃபேன் காற்றுல காய விட்டுட்டோன்னா போதும், சூப்பராக இருக்கும். காஞ்சாதான் சோப்பு அழுத்தமாக இருக்கும். இது அதே மாதிரி நம்ம ஊற்றி வச்சோல்ல ஐஸ் க்யூப்பில், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சோப்பு செய்ய பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் அந்த இயற்கையான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கிறத அப்படியே குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து உங்கள் முகம் உடம்பு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உங்ககிட்ட நலுங்கு மாவு, கடலை மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு எது இருக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி குளித்தா போதும். நீங்கள் சோப்பு எதுவுமே போட தேவையே இல்லை, பளிச்சுன்னு இருக்கும். இந்த சோப்பு நல்ல நுரைவளத்தோடு தான் இருக்கும். சோப்பு நுரை வருமானு கேட்டிருந்தாங்க, நல்ல நுரை வரும். இங்கே பாருங்கள், உடனே யூஸ் பண்ணோன்னா சோப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா சோப்பு கரையாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நல்லா அழுக்கும் போகும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம முல்தானி மட்டிலாம் சேர்த்துருக்கறனால அதோட வாசம்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது சோப்போட வாசம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த சோப்பு.
நிஜமாவே இது வந்து பியூட்டி சோப் தான். ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடி இதே யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்தெந்த பொருள் இருக்கோ அதெல்லாம் வச்சு தாராளமாக நீங்கள் சோப்பு செய்யலாம். எனக்கு இதை வந்து நிறைய பேர் ஐடியாவாக கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் இதை வந்து செஞ்சேன். அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்போவுமே இந்த மாதிரி சோப்பை எடுத்து நல்லா செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா எடுத்த இடத்துல அப்படியே வச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபேன் காற்றுலையோ எங்கேயோ வச்சுருங்க. மறுபடியும் தொடாதீங்க. இந்த சீசனுக்கு வந்து காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 20 நாள் ஆகும். இது இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே செஞ்சுருந்தால அந்த சோப்பு தான், பப்பாளி சோப்பு செஞ்சுருந்தேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 15 நாள் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அமுங்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கரையவே இல்லை. நீங்களே நல்லா பாருங்கள், இந்த சீசன் அதனால அது அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம தாராளமாக இப்போ யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்ககிட்ட கிடைக்கிற அந்த காய்கறி எல்லாம் ஒரு துண்டு பயன்படுத்தினீங்கனாலே போதும், ஒரு சூப்பரான சோப்பாக செய்யலாம். இந்த சோப்பை முகம் மற்றும் உடல் முழுவதும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. இது சருமத்துக்கு எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாது, இறந்த செல்களை எல்லாம் நீக்குகிறது. அப்புறமா வறண்ட சருமத்தை சரி செய்து சருமம் வந்து நல்ல பொலிவடையும், நல்ல மென்மையாகவும் அழகாகவும் நல்ல பளிச்சுன்னு நல்ல சரும நிறத்தை அதிகரிக்கக்கூடியது. தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நிச்சயமாக நல்ல நிறம் அதிகரிக்கும். அதே மாதிரி முகத்தில் இருக்க அந்த பருவு, மங்கு, கரும்புள்ளி, தழும்பு, கருந்துட்டு இது எல்லாமே மறைஞ்சிரும். அதே மாதிரி சருமத்தில் இருக்க அந்த துவாரங்கள்லாம் சுருங்கி சருமம் வந்து ரொம்ப பொலிவாகவும் இளமையாகவும் இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.